எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டணி பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் நல்லா இளைஞர்களுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காம்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது? வாய்ப்பு கம்மி தான் மேம், சேர மாட்டேன். அவருடைய பலமே மோடி, அமித்ஷா 2 பேர் தான் அவருடைய பலம். அவருடைய பலகீனம் என்னன்னா, அவர் மேலே இடி, அவர் சம்பந்தி மேலே புகார் பதியப்பட்டுள்ளது. அவருடைய மகன் மேலேயும் புகார் இருக்குது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் அவர் பயந்துக்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கார். 2வது, இதுக்கெல்லாம் பயந்து ஜெயலலிதா கூட்டணி வச்சுருந்தா அரசியலை பண்ணியிருக்க முடியாது. ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்தே கூட்டணி இருக்குது. ஜெயலலிதா இருந்த காலத்துலேருந்து ஒரு தடவை தான் அந்த அம்மா தப்பு பண்ணுச்சு, கூட்டணி வச்சுச்சு. ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் சரியில்லைன்னு சொல்லி இனிமேல் எந்த காலத்துலேயுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி நம்ம உறுதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த உறுதிப்பாடவே ஒரு நிலைகுலைய வச்சு உருக்குலைச்சிட்டார். ஏன்னு எடப்பாடியோட செயல்லாம் வந்து அதிமுகவுக்கு பலமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப பலகீனமாக இருக்குது. எடப்பாடியுடைய செயல் 100% பலகீனமாக இருக்குது. அரசியல் நல்லா தான் நடத்துறாரு. மற்றவர்களோட அவர் பரவாயில்ல, நல்லா தான் நடத்துறாரு. முன்னாடி இருந்த ஆட்சி, அவங்களோட ஆட்சி நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்தது, ஓரளவுக்கு பரவாயில்ல. சென்னையில் தண்ணி நிற்கல. அவர் பீரியடில் தான் அந்த பள்ளம் தோண்டி அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணி விட்டது. அது அவருக்கு பெரிய பலமா இருந்தது. அவர் பலம் தான் அவருக்கு, அது ஒரு பலம் தானே. இன்றைக்கி சென்னையில் ஓரளவுக்கு தண்ணி நிற்கலன்னா அவரோட இது தானே, அவர் ஆட்சியில் தான் நடந்தது. இப்போ அவர் ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சியாக இருக்காரு. திரும்ப அவர் ஆட்சிக்கு வருவாரா இல்லை எதிர்கட்சியாக இருப்பாரு சொல்ல முடியுமா? பேலன்ஸ் ஏன்னா டஃப்பாக இருக்கும். ஏன்னா விஜய் வந்திருக்காரு, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அவரோட பலவீனமாக எதை பார்க்குங்க? பலவீனம் தொண்டர்கள் தான் பலவீனம். இப்போது அடுத்தடுத்து அவங்க வேறு கட்சிக்கு மாறுறாங்க. அடுத்தடுத்து வேறு கட்சிக்கு மாற மாட்டார். ஏன்னா ஸ்டாண்டர்டாக அவர் தான் பண்ணுறாரு. இப்போ ஏடிஎம்கே அடுத்து அவருக்கு தான் இருக்குது, அவர் தான் பண்ணார், மாற மாட்டார். அவர் அரசியல் நடத்துகிற விதம் அதை பற்றி? அரசியல் நடத்துகிற விதம் நல்லா தானே இருக்குது. மக்களுக்கு அடுத்தடுத்து செய்ய அவர் மேலே எந்த இதுவும் இல்லைல்ல, அதனால் அரசியல் நடத்துகிற விதம் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. ஒரு பலமே இல்லை, அப்புறம் எப்படி பலமாக நான் பார்க்க முடியும்? என்றைக்கு அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சார் அன்றைக்கி அவரோட பலம் போயிடுச்சு. அவரோட பலம்ங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே காப்பாற்றணும் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி மாரி அவரோட திராவிடத்தை கொள்கையை கைப்பற்றினா மட்டுமே அவருடைய பலவீனத்தை காப்பாற்ற முடியும். திராவிடத்தை தமிழ்நாட்டில் காப்பாற்றாமல் அவரோட பலவீனத்தை காப்பாற்ற முடியாது. இப்போ எடப்பாடி வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க, தொடர்ந்து அவர் எதிர்கட்சியாக இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனியும் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், இனி எதிர்கட்சி தலைவராக இருப்பாருங்கிறதே வாய்ப்பு கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் வந்து மேல் வாங்கினா மட்டும்தான் எதையுமே தக்க வைக்க முடியும். இது வரைக்கும் எடப்பாடி சாமி வந்து திராவிடத்தை அண்ணா வழியில் கட்சியை தொடங்கி இன்னும் திராவிடத்தை பற்றி அவர் சரியாக கொள்கை புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறாரு. அப்படி புரிதல் இருந்திருந்தால் அவர் பிஜேபியோட சனாதன சங்கிக்கு கூட போயிட்டு அவர் கட்சியை கூட்டணி வச்சுருக்க மாட்டார். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, எதிர்கட்சியாக கூட அவர் பயணிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்காவது பிஜேபியை எதிர்க்கணும், கூட்டணி விட்டு வெளியே வரணும். அப்படி வரல அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு கூட்டணி பிஜேபி விட்டு வெளியே வந்தாவே தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து சேரக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் தலையெல்லாம் இருந்தாலும் நடக்காது, அது நல்லா தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கு பூரா அந்த அந்த எண்ணம் இருக்குது, மற்ற அமைச்சர்களுக்கு பூரா அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் எடப்பாடியை பொறுத்தளவுக்கு திருப்பி ஓபிஎஸ் உள்ளே வந்தா, சசிகலா உள்ளே வந்தா, டிடிவி தினகரன் உள்ளே வந்தா சசிகலாவோட கை ஓங்கும். கண்டிப்பாக எடப்பாடியை காலி பண்ணி விட்ருணும். அதில் தீர்க்கமாக இருக்காப்புல, அதில் உறுதியாக இருக்காப்புல. அவர் திருப்பி இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்தாலும் அவருக்கு தான் நஷ்டம், சேர்க்கலைனாலும் அவருக்கு தான் நஷ்டம். சேர்க்கலைன்னா வாக்கு வங்கி குறையும், சேர்த்தா அவருடைய இமேஜே ஸ்பாயில் ஆயிரும். அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிமுக ஆயத்தமாயிரும். அதில் தான் அவர் ரொம்ப உறுதியாக இருக்காப்புல. அவர் என்ன அதிர்ஷ்டவசமாக வந்தார், மறுபடியும் வர்றது வந்து எப்படின்னு தெரியல. அவர் அரசியல் பற்றி வரணும், ஏன்னா இவங்களே வந்துன்னுக்குறாங்கல்ல, மாறி மாறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவரோட பலமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? பலமானா அவர் எல்லாரையும் சேர்க்கணும், அவர் நம்ம எல்லாரையுமே ஒதுக்கி விடுறாரு. பாஜக கூட்டணி வேறு வழி கிடையாது. எதனா ஒரு தேசிய
நேஷ்னலில் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். அங்கே இருக்கிறது 2 கட்சி தான். இவங்க இதில் இருக்காங்க, அதனால் அவர் அதில் போயிருக்காங்க. அவரோட பலவீனம் பலவீனம்னா எல்லாரையும் வந்து அணைக்கணும் அவர், அதாவது சேர்த்துக்கணும் எல்லாரும். அவர் எல்லாரையும் வந்து இது பண்ணுறாரு, அதுதான் வந்து. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அவரோட ஆட்சியில வந்து அரசியல் நல்லா இருந்துச்சுன்னு நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை. அவரை பொறுத்தளவுக்கு ஸ்டாலினை விட அவர் எவ்வளோ மேல் மேடம். அவரோட பலமா நீங்க அதை பாக்குறீங்க? எடப்பாடியோட பலமாக என்னத்தை பார்க்குறது, அம்மாவுடைய பலம் தான் அவருடைய பலம். அம்மான்றதுனால அவருடைய இது தனிப்பட்ட அவருக்கு பலம் இல்லை. தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல மேடம் அவரை பற்றி. இல்ல அவர் தனியா லாஸ்ட் இயர் எலெக்ஷன்ல இருந்தாரு, ஆட்சியில இருந்தாரு. அப்ப அவரோட அரசியல் இல்லை அவர் வந்து அப்போ வந்து நல்லா தான் மேடம் பண்ணியிருந்தாரு. என்னை பொறுத்தளவுக்கு இவங்க ஆட்சியை விட அவங்க ஆட்சி எவ்வளோ மேலும் மேடம். திமுக விட ஆமாம், திமுக விட அதிமுக ரொம்ப மேல். அவரோட பலவீனமா நீங்க பலவீனமா அவர் தோற்றது தான் பலவீனம். ஜெயிச்சிருந்தா ஒன்றும் பண்ணியிருப்பா போல, இவங்கள விட அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. எதனால? மக்கள் அப்படிதாங்க சார், திடீர்னு மாறும் சார். காசு கொடுத்தா இந்த பக்கம் வரோம், காசு கொடுத்தா அந்த பக்கம் போவோம். மக்கள் ஓபிஎஸ் வந்து அவர் எடுத்து கட்சியில இணைச்சுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கஷ்டம்தான் மேடம். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு முட்டின்னு இருக்கு ரொம்ப, அது கஷ்டமாக தான் போவோம். அது அவருக்கு அவங்க அரசியலுக்கு பலமா இருக்குமா இல்ல பலவீனமா? பலவீனமாக தான் மேடம் இருக்கும் அது. ஏன்னா இப்போ ரொம்ப கட்சிங்களாம் புதுசாக உள்ளே வருது, அதனால வந்து எல்லாமே டஃப்பாக தான் போவோம். திரும்ப அவங்க எதிர்கட்சியா வரக்கு வாய்ப்பு கம்மி தான் மேடம். ஏன்னா ரொம்ப கட்சிங்க தான் ரொம்ப வந்துச்சு இல்லை, இப்போ விஜய் வந்துட்டாப்புல, அப்படி வரப்ப கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும். இப்ப திரும்பவும் அதிமுகல வந்து அவங்க மறுபடியும் எதிர்கட்சியா வருவாங்க. எதிர்கட்சியாக வர, அதாவது என்னன்னா இப்போ பிஜேபியோட கண்ட்ரோலில் போனனால எதிர்கட்சியாக வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஜய் முழுக்க இறங்கிட்டாப்புலங்கும்போது செங்கோட்டை அந்த பக்கம் போயிட்டாப்புல. இப்போ அடுத்தடுத்து அரசியல் தலைவர்கள்லாம் அங்கிட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. சொல்லப்போனால் ஓபிஎஸ் அங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. டிடிவி தினகரன் இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் போகிற மாதிரி தான் தெரியுது இந்த சூழலில். ஆனால் எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை.